இந்த செடிக்கு பேர் வந்து கீழ்காய் நெல்லி. நம்ம சொல்கிற பேச்சு வழக்கில் சொல்கிறது வந்து கீழா நெல்லின்னு சொல்லுவோம். இதில் வந்து இலைக்கு அடியில் தான் காய் இருக்கும் பாருங்களேன். இதா பாருங்களேன், சின்ன சின்னதாக இப்போ தான் மொக்காக இருக்குது, சின்ன சின்னதாக காய் இருக்கும். அதனால் இதுக்கு கீழ்காய் நெல்லி. நம்ம சொல்கிறது தான் கீழா நெல்லி. இது வந்து மஞ்சள் காமாலைக்கு வந்து இந்த இலையை பறித்து அரைச்சி சின்னதாக ஒரு சின்ன உருண்டையாக வந்து பாலில் கலக்கி குடிப்பாங்க. இது நானும் சாப்பிட்ருக்கேன். எனக்கும் உடம்பு சரியில்லாத போன போது நானும் இதை அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டே வரேன். ஆனால் நிறைய கசப்பு இருக்கும். அதனால் பாலில் கலக்கி குடிக்க முடியாதுங்கிறதுனால நான் வந்து டக்குன்னு சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி உருட்டி அப்படியே மாத்திரை மாதிரி முழுங்கிட்டு பாலை குடித்தேன். அவ்வளோ கசப்பு இருக்கும். எனக்கும் மஞ்சள் காமாலை வந்தபோது இதை சாப்பிட்டேன்னு பாருங்களேன், நல்லா தான் உடம்புக்கு கேட்டுச்சு எனக்கு. சிறிய செடி தான், ஆனால் பாருங்களேன் நமக்கு எவ்வளோ பெரிய பயனை கொடுக்குது பார்த்தீங்களா? நமக்கு எவ்வளோ நன்மை தரக்கூடிய செடின்னு பாருங்களேன். இதெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லாத போன போது எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாள் அங்கேயும் தேடி அலைஞ்சி தான் நான் இதை சாப்பிட்டேனே. பயங்கரமாக காற்றடிக்குது, அதனால் உங்களுக்கு மெலிசாக காட்டவே முடிய மாட்டாங்குது. பாருங்கள் என்னுடைய காய் பாருங்களேன், அடியில் பாருங்கள் அப்படியே வரிசையாக இருக்குதா, குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு நெல்லிக்காய் மாதிரியே இருக்கும். அவ்வளோ சிறந்த மூலிகை இது. இது நல்லா 1 அடி 1.5 அடி உயரத்துக்கு கூட வளரும். இது ரொம்ப இளஞ்செடி. சரி, இது வயலை சுற்றி பார்க்கும்போது இது என்னுடைய பயணம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு போட்டேன். பாருங்கள் எவ்வளோ சின்ன செடியாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்குது பார்த்திங்களா? இந்த இயற்கையின் படைப்பே ஒரு படைப்பு தான். எந்த ஒரு மூலிகையை பறித்தாலும் வேரோட மட்டும் தயவு செய்து யாரும் பிடுங்கிடாதீங்க. கட் பண்ணி எடுத்துக்குங்க. மறுபடியும் அது தானாக தழைஞ்சு வந்து திரும்ப நமக்கு அது நன்மை தான் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாருமே வேரோட பிடுங்காதீங்க. வயலுக்குள்ளே களையாக முளைக்கிறது வேறு வழி இல்லை, அதை வெட்டி தான் ஆகணும். ஆனால் வந்து மூலிகைக்காக பறிப்பாங்க சில இடத்துல, ஓரம்பாரம் ரோட்டு ஓரத்துலலாம். அதெல்லாம் வந்து அழிச்சிடாதீங்க. நம்மளோட தேவைக்கு மட்டும் பறிச்சுக்கிட்டு மீதி விட்டுட்டு வந்துடுங்க.